வானத்திலேயே பறந்து போனாலும் சரி. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறான், வானத்திலேயே பறந்து போறான். உடனே நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த தவறான சில செயல்பாடு இருக்கு, சுட்டி காட்டணும். என்ன, சும்மா ஒரு ஆளை போய் என்ன செஞ்சிடறாங்க, பெரிய ஆளு அப்படின்றாங்க. இதனாலதான் போலி செய்குமார்கள்லாம் உருவாகிடுறான் நிறைய பேர். இருக்கு, தவறு நடக்கிறது. அப்ப எல்லாத்தையும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து விடாதீர்கள். சில நேரத்தில் பாய்ஷனும் வெளுத்து தான் இருக்கும். நல்ல வெள்ளையா போத்தல ஊத்தி வச்சிருக்கு, எடுத்து அறிஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, ஆள் அடுத்த நிமிஷம் உயிர் போயிரும். நான் பாலுன்னு நினைச்சேன்னா சரி வருமா? அப்ப வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்க கூடாது. நமது இமாம்களான பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அவன் வானத்திலேயே பறந்தாலும் சரி, ஆஹா பெரிய ஆளப்பா. எங்கட பாட்டனார் நாயகம் செய்தனா உமருல் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஹயாத்தால இருக்கிற சமயத்துல ஒரு செய்தி நடந்தது. என்ன, வானத்துல பறந்து போறான். எப்படி, பூமியில தலைய போட்டு பறந்து போறான். ஏழுமா ஏழும் பறந்து போறான். ஏன் ஷைத்தான் போகலையா? அவனுக்கு சக்தி இல்லையா? அந்த சக்தியை கொண்டு அவன் பறந்து போறான். அப்படி போனதை பார்த்து உடனே என்ன செஞ்சாங்க, இங்க இருந்து ஒரு அசாவை விட்டு ஆளை கீழே இறக்கி விட்டாங்க. ஏழுமா ஏழும், விட்டது இவர்கள் கரம் அல்ல, இறை கரம். அவர்களே சொல்லுகிறார்கள், என்ன தெரியுமா, ஒரு மெஞ்ஞான கவிதையில் அவர்கள் பாடிக்கொண்டு செல்லுகிற பொழுது அந்த பாடல் வரியில் அவர்கள் சொல்லுகிற அற்புதமான ஒரு அர்த்தம் அவர்களுடைய வாழ்வில் தோய்ந்திருந்த ஒரு மணிமகுடம். فَأَيْنَ أَنَا إِذَا أَنْتَ بِذَاتِي دَائِمًا كُنْتَ فَمَا بِنْتُ وَلَا بِنْتَ وَلَا تَبَيْنَنَا اللَّهُ صَلَاةُ اللَّهِ سَلَامُ اللَّهِ عَلَى طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله. கேக்குறா, அழகா கேக்குறா. فأين أنا, நான் எங்கப்பா இருக்கிறேன், நான் எங்க இருக்கிறேன். இதே ராபியத்துல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹா, அவட சொந்த வாரெல்லாம் நல்ல பெரிய ஆட்கள், நல்ல செல்வம் படைச்ச ஆளு. ஏங்க உங்களோட குடும்பம் தானே, மாமா மச்சான் தானே, எவ்வளவு சொத்து செல்வத்தில் இருக்கிறான், போய் கேட்க வேண்டியதானங்க, கொஞ்சம் எனக்கு அது கூட இது கூட கேட்க வேண்டியதானே. ராபியத்துல் பஸ்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, அவன்கிட்டயே நான் ஒண்ணு கேட்கல, இவனோடயா போய் கேட்க போறேன். ஆனா அவன்கிட்டயே கேட்கல, எல்லாத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செலுத்துகிற அந்த ரப்புல் ஆலமீனான அந்த அல்லாஹ்விடத்திலேயே நான் இதுவரைக்கும் கேட்கலையே, இவன்கிட்டயா போய் கேட்க போறேன். கேட்டா இப்ப இவ கேட்கிறாங்க, நான் எங்கப்பா இருக்கிறேன். இதா அன்த, நீன்னு ஒரு ஆள் இருந்தா நான் எங்க இருக்கிறேன். பிதாத்தி தாயிமன் குன்த, என்னுடைய உள்ளமையில் நீதானே இருக்கிறாய். உடனே பிரச்சனை ஏற்படுத்திடாம, உலமாக்கள் அப்படிங்கிறதுல ரெண்டு வகை உலமாக்கள் இருக்கு. உடனே வஹதத்துல் வஜூத பேசுறாரப்பா, இவரையும் கொண்டு அரெஸ்ட் பண்ணிடுவான். நான் சொல்றது விளங்கணும். பிதாத்தி தாயிமன் குன்த, என்னுடைய உள்ளமையில் நீதானே இருக்கிறாய். ஃபமா பின்து வலா பின்த, நீங்கிறது நாங்கிறது கிடையாது. வலா தாபைனனா அல்லாஹ், நமக்கு மத்தியில் என்னப்பா நீனா. என்ன சொல்றாங்க தெரியுமா, அவங்களோட மகனாரு சொன்ன தமிழ் கவிதையில நான் உங்களுக்கு விளக்கம் தந்துடுறேன்னு. உன்னாசை என்னாசை ஒன்றோடொன்று பிணங்காமல் உன்னாசையில் கலந்தே ஒடுங்குவது என்னாலோ கேட்கிறான். அது என்ன, உனக்குன்னு ஒரு ஆசை எனக்குன்னு ஒரு ஆசைப்பா. நீதானே ஏவுறா, என்ன படைச்சா, என்ன பரிபாலிக்கிறா, எல்லாம் செய்யறா. எல்லாத்தையும் செய்யக்கூடிய நீ உன்னை ஏவ, யா அல்லாஹ் எனக்கு கஷ்டமா இருக்கு மாத்திட்டாவன், அது என்ன வார்த்தை. அப்ப உன் ஆசை என்று ஒன்று இருக்க, என்ன ஆசைக்கு என்ன வேலை, அது என்ன. ஃபமா பின்து வலா பின்த, நீ நாங்கிறது என்னப்பா. வலா தாபைனனா அல்லாஹ், நீ நாங்கிறது நமக்கு மத்தியில் இருக்கவே கூடாது. நீ எதை சொல்லுகிறாயோ அதுதான் இது செய்ய வேண்டும். உன் ஆசை எதுவோ அதுதான் நான் செய்கிற செயல்பாடாக இருக்கணும். இதுதான் இறை நேசர்கள், இறைவனிலேயே தோய்ந்தவர்கள். அந்த பெருமக்களை தான் நாம் ஒளிமார்கள் என்று சொல்லுகிறோம். இப்பதான் சொல்றாங்க, எல்லாத்தையும் நம்பிராதப்பா, பறந்து போனால பிடிச்சி கீழே போட்டாங்க, போட்டுட்டு சொன்னாங்க, டேய் அது என்ன மேல பறந்து போற அதபில்லாம அப்படின்னு கேட்டாங்க. பறந்து போனது ஒரு சாமியார். உடனே
கேட்டாக, என்ன ஒரு அதபு இல்லாம பறந்து போற கேட்டு சொன்னாங்க. அது என்ன பறக்கிறதுல அதபு இருக்கோ யோசிக்கிறாங்க சில பேர். பறந்ததே இது ஒரு அதபு வேறையா, இதுல அங்கேயும் அதபு இருக்கா? ஆமாப்பா அதபு இருக்குங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, அது என்ன முகத்தை குப்புற கீழே போட்டு போனா, நீ மேலோடி பறந்து போயிருந்தா நான் உன்னை இழுத்திருக்க மாட்டேன். நீ தலைய மேல வச்சு போயிருந்தா சரியா அடிப்படையில் எங்கட சரியாக்கு பாதகம் இல்லை. நீ மேல வச்சு போயிருக்கணும். கீழே குனிஞ்சு போனா ஊர்ல நிறைய பெண்கள் இருப்பாங்க, அந்நியவர்கள் இருப்பார்கள், குளிப்பாங்க, அது செய்வாங்க. அதை நீ கீழே போட்டு பறந்து போற, இப்போ நடந்து போ அப்படின்னா அசாவை பறக்க விட்ட அந்த அற்புதமான மகனார். அப்போ வானத்திலேயே பறந்து போனாலும் சரி, உடனே பெரும் மகானப்பான்னு சொல்லிடாதிய. நம்ம இமாம்கள் சொல்றாங்க என்ன தெரியுமா, அவரிடத்தில் நீ காண வேண்டும் ஷரியா விஷயத்தில் அவர் எப்படி நடக்கிறார். தொழுவ கூடாது, நோம்பு கூடாது எப்படி சொல்றான்னு வச்சுக்கோங்க. இப்படி வர சொல்லி என்ன செஞ்சுக்கிறணும், முடிவு கொண்டு. அப்ப அவர்கிட்ட ஷரியா விஷயத்தில் சரியா இருக்கிறாளா? அப்படி இருந்து அவரிடத்தில் அற்புதம் வெளியாகிறதா? இப்ப சொல்லுங்க ஒளிமாறுன்னு. ஷரியா விஷயத்துல தவறா இருக்குதுன்னு உங்களுக்கு விளங்குது, அவர்கிட்ட அற்புதம் வெளிப்படுது, ஒளிமாறுன்னு சொல்லாதீங்க. அவரை பிடிச்சி ஏசவும் செய்யாதீங்க, ஒதுங்கி இருங்க. சில கட்டங்கள் அவர் மறைமுகமாக ஷரியாவை செஞ்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு விளங்காம இருந்தா, அப்ப ஏசுறதுக்கு மார்க்க அனுமதி தரல. ஷரியாவில் சரியாக இருந்து அவரிடம் ஒரு அற்புதம் வெளிப்பட்டால் அது இறை நேசர் என்ற முடிவுக்கு வாருங்கள் என்று பெருமக்கள் சொல்லி வருகிறார்கள். இந்த மார்க்க புனிதமான மார்க்கம், கோட்பாடுகள் சுத்தமான கோட்பாடு, ஷரியாத்தின் அடிப்படையில் வாழ்வை அமைத்து தரீகத்தில் தோய்ந்து ஹகீகத்தை விளங்கி மஅரிஃபத்தில் சென்ற பெருமக்கள் காட்டிக் கொடுத்த பாதை தூய்மையான பாதை, சுத்தமான பாதை, இறை நெருக்கத்தை பெற்று தருகிற அற்புதமான பாதை. இந்த பாதையை வழிகாட்டுவதற்காக வந்தவர்கள் தான் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியின் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த புனிதமான ஷாதிலியா தரீகாவின் இஹ்வான்களான அந்த பெருமக்கள தாங்கள் என்றென்றும் இந்த தரீகாவில் நிலைத்திருங்கள். ரூஹு பிரிகிற வரை இந்த தரீகாவில் இருங்கள். ரூஹு பிரிந்ததின் பின்னால் உங்களை அந்த தரீகாவை சார்ந்த பெருமக்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உயர்வான இந்த வழியை நாம் இருக்கிற காலமெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் பின்பற்றி நடக்கிற அருள் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாய்ப்பளித்த இந்த உம்மு ஜாவியாவுடைய நிர்வாக சங்கத்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை, இந்த மாநாட்டு குழுவினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு அமைதி காத்து சிறப்பித்த உங்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரா ஷுக்ரன் ஜஸீலா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.